இதோ காவியாவும் வந்துட்டா. அம்மா, நான் போன் எடுத்துட்டு வந்துடுறேன். பாட்டி, நான் போன் எடுத்துட்டு வந்துட்டுமா? அப்பதான் அப்பாவை என்னெல்லாம் திட்டணும்னு அப்பா கிட்ட நான் உடனே சொல்ல முடியும். நோ நோ ஏய் நீ ஏன் அதெல்லாம் செய்யணும்? விடுடா. ஏய் ரிஷப், என்னப்பா பண்ற? கரண் அப்படி என்ன பண்ணா? உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? மை டார்லிங். இந்த வீட்ல அன்பே கிடைக்காத ஒரே ஒரு பையனா அது நானா தான் இருக்கும். யாருக்கும் என் மேல அன்பே இல்ல. ரிஷப் அண்ணா மேலதான் பாசம். காவியாவும் அப்படியே கரண் மாதிரியே இருக்கா. இவளுக்கும் எல்லாரையும் திட்டு வாங்க வைக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரிஷப் ரொம்ப பிஸியா இருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலையா, அதான் போயிருக்காரு. அதனால என்ன? அவன் எவ்வளவு வேணாலும் பிஸியா டாடிக்கு இருக்கட்டும். ஃபோன் பண்ணவா? டாடோட நம்பருக்கு பண்ணு. இன்னைக்கு உன்னோட டாட்க்கு ரொம்ப திட்டு விட போகுது. இத என்கிட்ட கூட நீ ஃபோன் பண்ண. நானா? காவ்யா, போனு கொடு. இதோ பண்றேன். இந்த காவியா இருக்காளே, ரிஷப் திட்டு வாங்குறதுல அவளுக்கு என்னதான் சந்தோஷம்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. அண்ணி, உங்களுக்கு தான் தெரியும்ல, நீங்க ஏன் இத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? ரிஷப் பிஸியா இருப்பான். எவ்வளவு வேணாலும் பிஸியா இருக்கட்டும்க்கா. டிஃபன் சாப்பிட்டுட்டு போலாம்ல. எனக்கு தெரியும் நம்ம எல்லாரும் ரொம்ப பிஸியா தான் இருக்கோம். ஆனா நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம நேரம் ஒதுக்க தானே செய்யறோம். ரிஷபும் டைம் ஒதுக்கணுமா இல்லையா? ஐயோ கடவுளே, ரிஷப் மாமாவை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கே. இப்ப அவரு மீட்டிங்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுவும் அத்தனை பேருக்கு முன்னாடி. ஐயோ பாவம் ரிஷப் மாமா. அவருக்கு என்ன தெரியும்? பாவம், அவர் எல்லாரும் முன்னாடி ஷோகேஸ் ஆக போறாரு. சாரி ஜென்டில்மேன், இந்த லேப்டாப் ப்ரொஜெக்டரோட கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ப்ளீஸ் கிவ் மீ 2 minutes. ஒரு நிமிஷம். சேம் பிபிடி என் போன்ல இருக்கு, நான் கனெக்ட் பண்றேன். கனெக்டட். ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்க பேங்க் எங்களுக்கு 400 கோடி ரூபாய் ஃபண்டிங் தருது. 400 crores. திஸ் ப்ராப்பர்ட்டி பிக் பேலஸ். இதை நாங்க ஹோட்டலா கன்வெர்ட் பண்ண போறோம். இந்த லக்ஸரி ஹோட்டலோட பிளானே ரொம்ப பெருசா இருக்கும். அதோட சேம் டைம் இதோட ப்ராஃபிட் ரொம்ப பெருசா இருக்கும். வெரி சாரி, 1 second. போன் கட் ஆயிடுச்சு. அட, டாட் பிஸியா இருக்காருடா கண்ணா. போனை கட் பண்ணிட்டாரு. இப்ப போன் பண்ணாத. அம்மா, பாட்டி இன்னைக்கு டாடியோட ஃபேவரட் ஸ்வீட் பண்றதுக்காக வாக்கிங் கூட போவே இல்ல தெரியுமா? டாட் கண்டிப்பா பேசிதான் ஆகணும். கொடுங்க. ஏய் வேணாம், போன் பண்ணாத, போன் பண்ணாத. ஸோ நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இங்க ப்ராஃபிட் ஷேரிங் ரொம்ப பெருசா இருக்கும். நாங்க ஐ எம் ரியலி சாரி. ஐ மீன் நான் ஹலோ. அது நீங்க இன்னும் வர காணோம். எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எல்லார் கூடயும் சாப்பிடுறேன்னு சொல்லிருக்கீங்களா? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். நீங்க பிரேக்ஃபாஸ்டுக்கு ஏன் வரல? அது பிரீதா, ஆக்சுவலி நான் இப்பெல்லாம் எங்க கிட்ட ஏதாவது பேசுவீங்களா? நாங்க ஒண்ணும் உங்க பிசினஸ் கலீக் இல்லையே. பிரீதா, நான் என்ன சொல்றேன்னா, என் கூட இங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்காக நீங்க டைமே ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. எங்களை எங்கேயாவது பிக்னிக்கு கூட்டிட்டு போகலாம், என்னைக்காவது லாங் டிரைவ்க்கு கூட்டிட்டு போலாம், ஊர் சுத்த கூட்டிட்டு போலாம். இதெல்லாம் பண்றதுக்கு தான் உங்களுக்கு டைமே இல்லையே. அதோட நீங்க உங்க மாமா பத்தி கூட யோசிக்கல. மார்னிங் வாக்க விட்டுட்டு எல்லா வேலையுமே விட்டுட்டு உங்களுக்காக ஸ்வீட் பண்ணிருக்காங்க. ஸ்வீட் டேபிள் மேல வச்சதும் நீங்க அங்க சாப்பிட காணோம். இதெல்லாம் நல்லவா இருக்கு? இட்ஸ் ஓகே சார், நோ ப்ராப்ளம். என் பொண்டாட்டி இதை விட என்ன பயங்கரமா திட்டுவா. பேட் அப்புறம் சாக்லேட்ஸ். நீங்க வரும்போது இது ரெண்டும் வாங்கிட்டு வரணும், மறந்துடக்கூடாது. சாரி. ஓ, இது நம்ம வாளு பண்ற வேலையா? அவ டிமாண்ட்ல தான் என்ன ரிமாண்ட் பண்ணிருக்கீங்க இல்ல?
சரி, சந்தோஷம் சந்தோஷம். ஆக்சுவலி நான் ஒரு மீட்டிங்ல சார் இப்போ நீங்க பேசலாம். நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். என் மானம் காத்துல பறந்துடுச்சு. இப்போ என்ன பேசுறது? ஹலோ எவ்ரிபடி, ஒரு ஸ்மால் இம்பார்ட்டன்ட் கால், நான் பேசிட்டு வந்துடுறேன். இப்போ வந்துடுறேன். சாரி. பிரீதா, நீங்கள் எப்படியாவது பேசி சமாளிச்சிடுங்க. உங்களால் மட்டும்தான் உங்களை சமாளிக்க முடியும். அது ஒன்றும் ஒரு 10 நிமிஷம் ரொம்ப முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதனால அதை விட்டுட்டு வர முடியாது. அப்படியே நான் வந்து வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு மறுபடியும் திரும்ப வரணும்னா ரொம்ப முடியாத காரியம். ஸோ ராஜாவோட ஒரு மீட்டிங் இருக்கு. அது அவரு ராத்தோ ராஜாவா? உங்களுக்கு சமீர் சொன்னானா? அது ஒன்றும் இல்லை, ராஜா சில விஷயங்கள்ல ரொம்ப பர்டிகுலராக இருக்காரு. அதனால நான் கண்டிப்பாக இங்கே இருந்தே ஆகணும். யூனோ பிரீதா, என்ன ஆனாலும் சரி நான் அவர்கிட்ட இருந்து இந்த பேலஸை வாங்கியே ஆகணும். இப்போ நம்ம அடுத்து பண்ண போகிற ப்ராஜெக்ட் அந்த பேலஸை ஹோட்டல் ஆக்க போகிறோம். உங்களுக்கு புரியுதா? லக்ஸரி ஹோட்டல். ப்ளீஸ் நீங்கள் சமாளிச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ், நீங்களாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் இங்கே எல்லாரையுமே சமாளிச்சிருவேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ ஆல் தி லக். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்கட்டும். தேங்க்யூ பிரீதா. ஓகே, பாய். I am extremely sorry ladies and gentlemen. Just an important family call. அது என் மனைவியா கால் பண்ணல, என் குழந்தை ஃபோன் பண்ணி டார்ச்சர். ஸோ எனிவேஸ், எங்கள் ப்ராஃபிட் ஷேரிங் இருக்குல்ல, அது சாஹில் எங்களுக்கு பிபிடியை காமிச்சிட்டாரு. நாங்களும் அதை பார்த்துட்டோம். எப்படி எப்போ? சார் நீங்க உங்க ஒய்ஃப் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ உங்க மேனேஜர் சாஹில் எல்லா பிபிடியும் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. ஐ எம் ரியலி சாரி. கால் வந்ததில் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். அப்புறம் நீங்கள் போய் டாக்குமெண்ட்ஸ் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். மிஸ்டர் ரிஷப், ஐ மஸ்ட் சே நீங்க ரொம்ப ஸ்வீட். ஆனா உங்க ஃபேமிலி ரொம்ப பயங்கரமானவங்களா இருக்காங்க. நான் நிறைய பயங்கரமான பெண்களை டீல் பண்ணி பழகிட்டேன். பிரீதா, ரிஷப் என்னமா சொன்னா? அவரு என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க கையால செஞ்ச ஸ்வீட்டை ஒரு குட் நியூஸோட சாப்பிடுவாராம். அந்த குட் நியூஸ் என்னன்னா, அவர் சீக்கிரமே ராஜா ராட்டோரோட அரண்மனைய ஆக்ஷன்ல வாங்கிட்டு வரான். அதுக்கப்புறம் அதுல லக்ஸரி ஹோட்டல கட்ட போறாராம். சோ அவர் என்ன சொன்னாருன்னா, இப்பெல்லாம் ரிஷப் ரொம்ப ஓவரா பேச ஆரம்பிச்சுட்டான். உண்மை என்னன்னா, அவன் இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல. அவன் என் கைய மீறி போயிட்டான். நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். இல்ல, உங்க கை நழுவிலாம் போகல. இன்ஃபேக்ட் அவர் கையெடுத்து கும்பிட்டு என்கிட்ட சொன்னாரு. அவரு சார்பா என்ன உங்ககிட்ட சாரி சொல்ல சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இந்த நாள் அவருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான நாள்னு சொன்னாரு. சோ அவருக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும். அது மட்டும் இல்லாம அவர் உங்களை ரொம்பவே நேசிக்கிறேன்னு சொல்ல சொன்னாரு. நானும் அவனை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் ரிஷப்க்கு இருக்கு. ராக்கிமா, நீங்க போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. நானும் காவியாக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துறேன். சரிம்மா. என்ன வாலு, எதுக்கு எப்ப பாரு டாட திட்டு வாங்க வச்சுட்டே இருக்க? எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹலோ சார். ஹாய். அட, ராஜா வந்துட்டாரு. வணக்கம் ராஜா. ப்ளீஸ். குட் மார்னிங் சார். ஹலோ சார். ஹலோ சார். ஸோ மரியாதைக்குரிய ராஜா இந்த ஏலத்திற்கு வந்துட்டாரு. இதில் பங்கெடுக்க வந்திருக்க உங்களையும் நான் வரவேற்கிறேன். நாங்கள் இந்தியாவில் இருக்க டாப் மோஸ்ட் 5 ஹோட்டலிஸ்ட்டை கூப்பிட்டுருக்கோம். அவங்களுடைய பேர் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதோட நாங்கள் உங்கள் எல்லாருடைய வேலையையும் பார்த்துருக்கோம். எங்களுக்கு தெரியும் இந்த அரண்மனையை யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். அதோட இந்த அரண்மனை இருக்க இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஹெரிட்டேஜ் ஹோட்டல் ஒன்று உருவாக போகுது. ஆனால் நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. இவர் தான் ராஜா ரவிராஜா சோழன். அதோட இந்த அரண்மனை இவருடைய கௌரவம், இவருடைய உயிர். இது வரைக்கும் இந்த அரண்மனையை இவர் யாருக்கும் தரதான் நினைக்கவே இல்லை, அதுவும் ஒரு ஹெரிட்டேஜ் ஹோட்டலுக்காக. ஆனா இன்னைக்கு தராரு. ஸோ விலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும். ராஜாவுடைய கௌரவத்தை மதிச்சு அரண்மனையை பெருமைப்படுத்துங்க. ஸோ ஆப்ஷன் ஆரம்பிக்குது. 150 கோடி ரூபாய். 165 crores. 165 crore.
170 crore. 170 crore. 172 crores. 172 crore. 185 crore. 185 crore. 195 crores. 195 crore. 360 crores. 'Good evening, ladies and gentlemen. This is Rishabh here. ராஜா எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் மிஸ்டர் ஒபிரோவோட டீல் 300 crores டச் பண்ணும். ஏன்னா இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருடைய பார்வை உங்க பேலஸ் மேல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு நல்லா தெரியும் உங்களுடைய மேக்ஸ் டீல் 300 crores தான் இருக்கும், அதுக்கு மேல கிடையாது. அதனால நான் உங்க நேரத்தை வீணடிக்க வரல. அதுவும் இல்லாம நானும் உங்ககிட்ட பேசி டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. அதனால தான் என்னோட ஹையஸ்ட் பட்ஜெட்டை சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் இதை முடிச்சுட்டு நீங்க உங்க பொண்ணோட பர்த்டே பார்ட்டிக்கு போக போறீங்க. வெரி குட். நல்ல ஹோம்வொர்க் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி தெளிவான பிசினஸ் மேன இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. தேங்க்யூ. நான் என்ன நினைக்கிறேன்னா உன்னோட திறமை தான் ஒன்ன இன்னும் 5 வருஷத்துல ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலேயே ஒன்ன டாப் மோஸ்ட் ஹோட்டல் லீடரா பண்ணிருக்கு. இவ்வளவு தூரம் ஹோம்வொர்க் பண்ணிருக்கேன்னா இன்னமும் நல்லா தான் பண்ணிருப்பேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஐ மீன் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி ஐ வாண்ட் டு நோ, என் பொண்ணோட பேர் தெரியுமா? ரஞ்சனா. மிஸ்டர் அலாவுது பையன் கூட கல்யாணம் ஆக போகுது. படிக்கும்போது அவங்க நியூயார்க்ல சந்திச்ச அந்த சந்திப்பு இப்போ காதல் வண்ணத்துல பந்தமாக போகுது. வண்ணன்னு சொன்னதும் ஒன்று ஞாபகம் வருது ராஜா. உங்களுடைய ஃபேவரட் கலர் ஒயிட். இந்த பேலஸோட கலரும் ஒயிட் தான். அது மட்டும் இல்லாம நீங்க போட்டிருக்கிற ப்ளூவும் ரொம்ப பிடிக்கும். நான் சொல்றது கரெக்டா ராஜா? இவர் என்ன ரொம்ப அட்டகாசமா இருக்காரு? எக்ஸ்கியூஸ் மீ. சார் இந்த டீல் இவரு வாங்கிட்டா மாதிரி தான் தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்றது? ரிஷப்புக்கு இந்தியாவில் வேணா பேர் இருக்கலாம், ஆனா லண்டன்ல அர்ஜுன் சாருக்கு கொஞ்ச நெஞ்ச பேர்லாம் கிடையாது. யூகேல இருக்கிற எல்லா பழைய அரண்மனையும் அவர் பேர்ல எழுதிக்கிட்டாரு. இப்ப அவர் இந்தியால அடியெடுத்து வைக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த உலகத்துல அவருக்குன்னு பெரிய பெரிய அரண்மனை எல்லாம் இருக்கு. இந்தியா மட்டும்தான் பாக்கி. அதுவும் கூடிய சீக்கிரத்துல இந்தியாலயும் அவரோட பேரு கோடி கட்டி பறக்கும். ஏன் பறக்காது? ஹோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல டாப் மோஸ்ட்ல இருக்கிறது இவர் ஒருத்தர் தானே. நம்ம அர்ஜுன் சார் மட்டும்தான். அவருக்கு ஒரே லட்சியம் தான், உலகத்துல இருக்கிற எல்லா பழைய அரண்மனையும் வாங்கி அதை கன்வெர்ட் பண்ணி ஹெரிட்டேஜ் ஹோட்டலா மாத்தணும். ஹோட்டல் பிசினஸ்க்கு வந்து அவருக்கு 5 வருஷம் தான் ஆகுது. இந்த குறைஞ்ச காலத்துல பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் வெற்றி அவர் பின்னாடியே வரும். இப்போ அவரோட வெற்றி இந்தியாவுக்கும் வரும். எஸ், டெல் மீ. சார், ஏலம் விடுற இடத்துல இருந்து தான் பேசுறேன். சார், ஐ எம் சாரி சார், இந்த முறை ரிஷப் அரண்மனை எடுத்துட்டு போயிடுவாரு. சார், அவர் 360 கோடி சொல்லியிருக்காரு. இல்ல, அந்த அரண்மனை எனக்கு மட்டும்தான் சொந்தமாகணும். எப்படியாவது அது என் கைக்கு வரணும். அவன் 360 கோடி தரேன்னு சொன்னா நீ 450 கோடி சொல்ல. இங்க பாரு, அந்த அரண்மனை என்னோட பேர்ல தான் இருக்கணும். இல்லைன்னா உன்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடு. Do you get it? You better get it. ஆனா சார், idiot. What are you looking at? Get my shoes.
ஜாபை விட்டுட்டு போறதா? அஃப்கோர்ஸ் இந்த வேலைக்காக தான் நான் அவங்களை ஹையர் பண்ணோம். ஒருவேளை அவன் வேலையை சரியா செய்யலைன்னா தென் ஹீஸ் ஃபைர்ட். as simple as that. மாமா இன்னும் நீங்க ரெடி ஆகலையா? அக்காக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்கேஜ்மெண்ட் ரிங்க தூக்கி வீசிடுவாங்க. அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை என்கேஜ்மெண்ட் ரிங்க தூக்கி போட்டுட்டா அதுக்கப்புறம் நீங்க என்ன குறை சொல்லக்கூடாது, நீங்க தனியா இருக்க வேண்டியதான். என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடும். எந்த நிமிஷம் வேணாலும் அக்கா ஃபோன் பண்ணுவாங்க, ஜாக்கிரதை. அப்படி எதுவும் ஆகாது. மாமா எக்ஸ்கியூஸ் மீ, நான் என்னோட விலையை சொல்லணும். மிஸ்டர் ரிஷப் வந்து அவரோட விலையை 360 crores சொன்னாரு. அண்ட் என்னோட விலை 450 crores. So இந்த டீல் இன்னும் லாக் ஆகல. The highest pitch here is 450 crore. And the deal goes to Mr. Mike and Company. நிறுத்துங்க. மிஸ்டர் ரிஷப்புக்கு அவருக்கு கடைசி விலையை சொல்ல வாய்ப்பு தரப்படுது. ஏன்னா அவரு இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காரு. ஏன்னா அவரே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆளு தான். தேங்க்யூ ராஜா. சொல்லுங்க. நான் லாஸ்டா ஒன்று சொல்றேன். 250 crores. என்ன விளையாட்டு இதெல்லாம்? மிஸ்டர் மயங்கா இப்போ 450 crore டீல் பேசியிருக்காரு. ஆனா நீங்க 250 crore சொல்றீங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பீட் எப்பவுமே ஹையரா தான் போகணும், லோவர் இல்ல. எனக்கு நல்லா தெரியும் விலை எப்பயும் மேலே தான் போகும், கீழே போகாது. ஆனா ராஜாவோட எண்ணம் ரொம்ப மேலே போகும். என் அனுபவத்துல ராஜாவோட எண்ணம் என்ன சொல்லுதுன்னா, அவர் கிடைக்கிற டீலை விட அவர் நிம்மதியா இருக்கணும். அதுதான் அவரோட டீல். 250 கோடின்றது பேலஸோட விலை மட்டும்தான். நான் சொல்றது பேலஸை மட்டும்தான். நான் பேலஸ்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பேலஸை நான் ராஜா பேருக்கு எழுதி வச்சிடுவேன். நான் அதை ஹோட்டலாவும் கன்வெர்ட் பண்ண மாட்டேன், என்னோட பர்சனல் யூஸ்க்கு நான் பண்ண மாட்டேன். இதை நீங்க கண்டிப்பா நம்பலாம். ராஜா, நீங்க அதை எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதை பத்தி உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸும் வேண்டாம். அது மட்டும் இல்லாம இந்த ஹெரிடேஜ் ஹோட்டல் டீல்ல நான் உங்களுக்கு 25% ஷேரிங் உங்களுக்கு ஆஃபர் பண்றேன். இது உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபரா இருக்கும் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ராஜா. இன்னைக்கு என்னுடைய இந்த பிரம்மாண்ட அரண்மனையோட ஏலத்து வெற்றியாளர் மிஸ்டர் ரிஷப் தான். எனக்கு உங்களோட ஆஃபர் பிடிச்சிருக்கு. மன்னிச்சிருங்க ராஜா, எல்லாரையும் விட இவர் தான் 450 கோடி ரூபா அதிகமா சொல்லியிருக்காரு. அதாவது சொல்லணும்னா மிஸ்டர் ரிஷப்போட 200 கோடி ரூபா மேல. இது ஒண்ணு அரசாங்க சொத்தோட ஏலம் ஒண்ணு இல்ல. இது என்னுடைய பிரம்மாண்ட அரண்மனையோட ஏலம். இது யார் பேர்ல இருக்கும், யார் இந்த ஏலத்துல ஜெயிப்பாங்க, இதை எல்லாம் நான் தான் முடிவு பண்ணுவேன். மிஸ்டர் ரிஷப், நீங்க எனக்கு கொடுத்த ஆஃபரை பத்தி உண்மையை சொல்லணும்னா அது எனக்கு வெறும் ஆஃபர் மட்டும் இல்ல, அது என்னோட வெற்றி. என் மனசு, என்னோட இந்த பிரம்மாண்டமான அரண்மனை, அதோட இந்த பிரம்மாண்ட அரண்மனையோட ஆத்மா தந்திருக்கு. அதுல என்னோட ஆத்மாவும் அடக்கம். அதோட இந்த பிரம்மாண்ட அரண்மனையில எனக்கு ஒரு சின்ன அறையும் கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் ரிஷப். யார் அந்த ரிஷப்னு தெரியல. டேமட். ஏய் லிசன், எனக்கு இந்தியாவில் இருக்கிற ஷைனிங் பிராண்ட்ஸ் குரூப்பை பற்றின எல்லா டீடைல்ஸும் உடனே வேணும். now A to Z. மாமா அது எல்லாத்தையும் விடுங்க. இப்ப நீங்க உங்க நிச்சயதார்த்தத்தை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா அக்காக்கு மட்டும் கோவம் வந்ததுன்னு வைங்க, உங்களோட போனை உடைச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம கோவம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் என்னையும் சேர்த்து கூட உடைச்சிருவாங்க. இங்க பாருங்க மச்சினி மேடம், உன்னை அவ்வளோ ஈஸியா உடைக்க விட்டுருவேனா என்ன? நான் தான் இருக்கேன்ல, எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறேன். Come on, let's go. நிதி இந்துஜா. Oh wow. Finally you came. நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். உன்னோட நிச்சயதார்த்தம் பண்ணிக்கவா இல்ல வேண்டாமா? என்ன மிஸ்டர் அர்ஜுன், நீங்க வர ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க. இல்ல மேடம், நான் ஆக்சுவலி வர ஏன் லேட் ஆயிடுச்சுன்னா நான் ஃபோன்ல குயின் கிட்ட பேசிட்டு இருந்தேன். நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 15 days தானே இருக்கு, அதனால அவங்களை கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணேன். அண்ட் ஐ தாட் தட் ஒரு குயினோட கல்யாணத்துல இன்னொரு குயின் இருந்தாங்கன்னா என்னோட குயின் அப்போ எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அண்ட் கெஸ் வாட், ராணி ஒத்துக்கிட்டாங்க, அவங்க கல்யாணத்துக்கு வராங்க. வாவ், தட்ஸ் கிரேட். இப்போ என்ன நிச்சயம் பண்ணிப்பியா?
ஆக்சுவலா உன்னால என் டெம்பரை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ண தெரியுது. நோ மேடம், நாட் யுவர் டெம்பர். எனக்கு உன்னை பேம்பர் பண்ண ரொம்ப நல்லா தெரியும். பிகாஸ் யூ டிசர்வ் இட், பிரின்சஸ். இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஐயர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஷல் வி? ஷியோர்.